Hi viewers, நம்ம இந்த வீடியோவில் REST சர்வீஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த REST சர்வீஸை என்ன பண்ணுவாங்கன்னா REST சர்வீஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா REST APIன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த RESTful வெப் சர்வீஸுமாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, இல்லைனா மொபைல் அப்ளிகேஷன் இல்லைனா ஐஓடியில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாவை எங்கேயாவது நம்ம கொண்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்போ மொபைல் அப்ளிகேஷனாக நம்ம மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஒரே அப்ளிகேஷன் மல்டிபிள் மொபைலில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி அப்ளிகேஷன். இப்போ என்னென்னா டிக்கெட் புக்கிங். ஸோ டிக்கெட் புக்கிங்னா என்னென்னா, தேட்டரில் டிக்கெட் இருக்கா இல்லையா அதை பார்த்து தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா பேர் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ அவங்களாம் எப்படி அதை செக் பண்ணுறது? ஸோ இப்போ நான் தேட்டரில் உள்ள சர்வரில் தான் எனக்கு தெரியும் தேட்டருக்கு டிக்கெட் இருக்கா இல்லையா, ஸோ இல்லை ஆல்ரெடி அந்த சீட்டை வேறு யாராவது புக் பண்ணிட்டாங்களா இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம பேக்எண்டில் என்ன பண்ணுவோம்னா, REST API தான் யூஸ் பண்ணுவோம். REST சர்வீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ REST சர்வீஸ்னால் என்னென்னா, இப்போ நமக்கு காமனாக ஒரு சர்வர் இருக்கும். ஸோ அந்த சர்வரில் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டேட்டாபேஸில் தான் எல்லா டீட்டெயிலுமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன படம் ஓடுது, ஸோ அதில் என்னென்ன டிக்கெட்லாம் இருக்குது, இதெல்லாம் புக் பண்ணிட்டாங்க, எல்லாமே இந்த டேட்டாபேஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இப்போ நான் ஒரு மொபைல் வச்சுருக்கிறேன், ஸோ இன்னொரு பர்சன் ஒரு மொபைல் வச்சுருக்கிறாரு, ஸோ இன்னொருத்தர் ஒரு மொபைல் வச்சுருக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து புக் பண்ணுறாரு, ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெப் ப்ரௌசர்லேருந்து புக் பண்ணுறாரு. ஸோ இப்போ மல்டிபிள் இதுலேருந்து நம்ம என்ன புக் பண்ணலாம். ஸோ இப்போ புக் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, எனக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், என்ன படம்லாம் ஓடுது, இது எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாபேஸில் இருந்து இந்த சர்வர் மூலமாக எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா, அது என்னென்ன டீட்டெயில் இருக்குது அதை எல்லாமே நான் இந்த சர்வர்லேருந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது தான் என்னதுன்னா REST சர்வீஸ். ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் REST சர்வீஸ். ஏன்னா வெப் சர்வீஸோட REST சர்வீஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப வெயிட் கம்மியானதும்பாங்க. இது என்னென்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இது REST சர்வீஸ் எல்லாமே HTTPயாக தான் இருக்கும், HTTP ப்ரோட்டோக்காலாக இருக்கும். ஸோ முன்னாடி எல்லாமே SOAP ப்ரோட்டோக்காலாக இருக்கும், இது எல்லாமே HTTP ப்ரோட்டோக்காலாக தான் இருக்கும் REST API ஃபுல்லாகவே. ஸோ இந்த REST APIயில் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இப்போ இந்த சர்வரில் இது ஒரு மெத்தட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சர்வர்லேருந்து எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன படம்லாம் ஓடுது, ஸோ அந்த டீட்டெயிலை ஹெட் பண்ணுவேன். ஸோ ஹெட் பண்ணோடனே எனக்கு என்ன படம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த படத்தை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் செலக்ட் பண்ண படத்தோட நேம் அல்லது ஐடியை சர்வருக்கு அனுப்பி அந்த படத்துக்கு என்னென்ன ஷோலாம் இருக்குங்கிறத எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஷோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன டிக்கெட்லாம் இருக்குது, அந்த ஷோவில் என்னென்ன ஷீட்லாம் ஃப்ரீயாக இருக்குது, இந்த டீட்டெயிலாம் என்ன பண்ணுவோன்னா சர்வர்லேருந்து எடுக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம சர்வர்லேருந்து நமக்கு கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த REST சர்வீஸ். ஸோ இந்த REST சர்வீஸ் இப்போ ஈஸியாக யூஸ் பண்ணாங்க, நிறைய மொபைல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஐஓடி யூஸ் பண்ணுவோம். இது என்ன REST சர்வீஸ்னால என்ன யூஸ்னால், இது எங்கேனாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நான் இப்போ என்னது மொபைலில் இருந்து தான் ஆக்சஸ் பண்ண வேண்டியதில்லை, நான் சிலர் டிவிலே ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் டிவியில் இருந்து ஆக்சஸ் பண்ணுறேன், இல்லைனா ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ், நான் வாட்ச் வச்சுருக்கேன், நான் வாட்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி ஹார்ட்வேர் டிவைஸில் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த REST சர்வீஸை. ஸோ அதனால தான் இப்போ REST சர்வீஸ் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. REST சர்வீஸை மேக்ஸிமம் எந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு சர்வீஸ் வச்சுட்டு அது மொபைலிருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்னோடய கம்ப்யூட்டர்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வெப்பில் இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஐஓடி சென்சார் இருக்குது, நீங்கள் ஐஓடிக்கு டேட்டாவை எடுக்கிறீங்க, ஐஓடி டிவைஸ் இருக்குது, அந்த டேட்டாவை எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணணும், ஐஓடினா சின்ன டிவைஸ் தான் இருக்கும், அந்த டிவைஸில் என்ன பண்ண முடியாதுன்னா டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. அந்த டேட்டாவை சர்வரில் உள்ள டேட்டாபேஸில் தான் கொண்டு ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு மெத்தட் எழுதுனா தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு மெத்தடை எங்கே எழுதுவோன்னா, இந்த REST சர்வீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மெத்தடை எழுதுவோம். ஸோ இப்போ அந்த REST சர்வீஸ் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எதுலனாலும் எழுதிக்கலாம். இப்போ REST சர்வீஸ்னால் எனக்கு இந்த லாங்குவேஜ் தான் தெரிஞ்சிருக்கணும், ஸோ அப்போ தான் எழுத முடியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ REST சர்வீஸ் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாவா ரிசோர்ஸாக இருந்தால் நீங்கள் ஜாவாவில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ .NETன்னு வச்சுங்க, நீங்கள் .NETல ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் என்னென்னா .NETல வெப் APIன்னு இருக்குது. ஸோ வெப் API யூஸ் பண்ணி நீங்கள் REST சர்வீஸ் எழுதிக்கலாம். இல்லைனா பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா பைத்தானில் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ், இப்போ நான் நோடு யூஸ் பண்ணுறேன், Node.js யூஸ் பண்ணுறேன், நீங்கள் Node.jsல REST சர்வீஸ் REST API நீங்கள் எழுதுனா எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த லாங்குவேஜ்னு கிடையாது, இது ஒரு கான்செப்ட்.
ரெஸ்ட்டு சர்வீஸுங்கிறது எனது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்கள் எதுலனாலும் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, எனக்கு பைத்தான் தெரியும், அல்லது எனக்கு PHP தான் தெரியும், எனக்கு ஜாவா தெரியும்னா எந்த லாங்குவேஜில் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக என்னென்னா இதுக்கு வந்து என்ன ரெஸ்ட் சர்வீஸ்னால் என்ன பண்ணால் ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அந்த யூஆர்எல் கால் பண்ணிட்டு அந்த யூஆர்எலுக்கு என்னது பண்ணுவோன்னா ஏதாவது பேராமீட்டர். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னது நான் இப்போ மூவி டிக்கெட் சாம்பிள் சொன்னதுனால படம், அந்த படத்தோட ஐடியா பாஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஷோஸ் இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். அதுமாதிரி நீங்கள் அந்த ஷோவோட ஐடியா பாஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன சீட்லாம் இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது மாதிரி இந்த பேராமீட்டர் அனுப்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த யூஆர்எல் கால் பண்ணுவாங்க. அந்த யூஆர்எல் கூட என்னது பேராமீட்டர் அனுப்பிக்கலாம். இப்போ ஐடினா என்ன ஐடி, ஸோ அந்த ஐடி அனுப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கான டேட்டா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிரும். ஸோ இதில் என்னென்னா 4 மெத்தட் இருக்குது. இப்போ ரெஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் வெர்ப்ஸும்பாங்க. இப்போ வந்து போஸ்ட் மெத்தடும்பாங்க. போஸ்ட்னா என்னென்னா நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே என்னதுன்னா போஸ்ட்டில் தான் போடுவாங்க. நான் இப்போ ஏதாவது ஒரு டேட்டாவை கொண்டு சேவ் பண்ணணும். நான் இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் அங்கே சர்வரில் போய் சேவ் ஆகணும். ஸோ அது மாதிரி உள்ளதுக்கு போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கெட்டுங்கிறதுனா எதுலாம் நீங்கள் சர்வர்லேருந்து ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே என்னென்னா கெட் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ எனக்கு இந்த என்னென்ன படம் ஓடுது, என்னென்ன ஷோஸ் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன எல்லாமே என்னதுன்னா கெட் மெத்தட் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்து என்னதுன்னா புட். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எதாவது அப்டேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அப்ளிகேஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து வச்சுருப்பேன். அந்த மொபைல் நம்பர் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன், அதை எடிட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவாங்கன்னா புட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெலீட். ஸோ ஏதாவது ஒரு இதை நான் தப்பாக ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணிட்டேன், அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமே இந்த மேக்ஸிமம் இந்த 4 தான் யூஸ் பண்ணுவாங்க. போஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, கெட் யூஸ் பண்ணுவாங்க, புட் யூஸ் பண்ணுவாங்க, டெலீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம்ல, அதில் 2 டைப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ ஹெடர் வச்சுருப்பாங்க. ஹெடர்னால் அதோட ஹெடர் கண்டென்ட் எல்லாமே ஹெடரில் டீட்டெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து பாடி கண்டென்ட். ஸோ இங்கே என்ன அனுப்பிங்களான்னா இப்போ ரிக்வஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அனுப்பினா ஹெடர்லனா இப்போ இந்த யூஆர்எல்லே ஐடி அனுப்புறீங்களா, அதே மாதிரி கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். இல்லைனா பாடியில் தான் நான் அனுப்ப போகிறேன்னா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பாடியில் அனுப்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறது என்ன, இந்த ஒரு அதோட பாடி கண்டென்ட்லாம் ஜேசன் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் ஆகும். ஜேசன் ஃபார்மேட்லாம் அது நமக்கு எல்லா டேட்டாவுமே கிடைக்கும். சர்வீஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது என்னன்னா ரெஸ்பான்ஸ் பாடி இருக்கும், அது மாதிரி ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகுதா, இல்லைனா ஏதாவது எரர் இருக்கா, அந்த எரரோட கோடு என்ன, அது எல்லாமே என்னதுன்னா அதோட ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் பாடி இருக்கும், ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த 2 தான் என்ன பண்ணுவோன்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட் மெத்தடாக இருக்கலாம், அல்லது கெட்டாக இருக்கலாம், புட்டாக இருக்கலாம், இல்லைனா டெலிட்டாக இருக்கலாம். ஸோ இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, நான் இப்போ ஒரு ரெஸ்ட் சர்வீஸ் எழுதி ஒரு தேட்டருக்காரங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். செக்யூரிட்டினா ஸோ அதுக்கு ஒரு இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சர்வீஸ் இருக்குன்னா யாருனாலும் போய் கால் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ புதுசாக யாருனாலும் போய் கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் எனக்கு இந்த யூசர் தான் கால் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் அதை கால் பண்ணணும். நீங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், டேட்டா இருக்கிறது எல்லாமே மெத்தடு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெத்தடாக வச்சுருப்போம். ஸோ இந்த ஒவ்வொரு மெத்தடையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பண்ணுவோம், நான் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூசர் நேம் கொடுப்போமா, யூசர் நேம் பாஸ்வேர்டு, நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பேன். ஸோ இந்த 2யுமே சர்வரில் போய் வேலிடேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் எந்த மெத்தடை கால் பண்ணாலுமே இந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த மெத்தடு கால் ஆகும். ஸோ இந்த டோக்கன் இல்லைனா என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடை கால் பண்ண முடியாது. இது எதுக்குன்னா செக்யூரிட்டி ரீசன். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓஆத்துமாங்க, ஓஆத் டோக்கன்பாங்க. ஸோ இது வந்து செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சும்மா இப்போ நான் பேங்க்குக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குன்னா யாருனாலும் போய் கால் பண்ணிடுவாங்க. அப்படி கால் பண்ணால் என்ன யூஸ், எதுவுமே யூஸ் கிடையாது. ஸோ நம்ம அக்கௌண்ட்லேருந்து யாருனாலும் அமௌண்ட் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணலாம். அதுக்கு தான் இந்த டோக்கன் இருக்கும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கும். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த எல்லா மெத்தடுமே என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெஸ்ட் சர்வீஸுங்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட். மொத்தம் 4 இது இருக்குது. போஸ்ட்டு, கெட்டு, புட்டு, டெலிட்டு. ஸோ அந்த 4 தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த ஆத்தென்டிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எப்படி நம்ம பேராமீட்டர் அனுப்புகிறோம், ஹெட்டரில் அனுப்புகிறோமா, பாடியில் அனுப்புகிறோமா, அதுக்கப்புறம் அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இவ்வளோ டீட்டெயில் மட்டும் எனக்கு என்னது தெரிஞ்சால் போதும். ஸோ இது எனக்கு எங்கேனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, இல்லைனா நான் ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் பண்ணுறேன்,
இல்லைனா நான் வெப் அப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஆங்குலரில் ஏதாவது பண்ணுறேன், இல்லை ரியாக்டில் ஏதாவது பண்ணுறேன், ரியாக்ட் ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணுறீங்கன்னா, ஸோ இதுலேயுமே மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க, ரெஸ்ட் சர்வீஸ். இதை தான் நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறோம். இது என்னென்னா ரொம்ப வெயிட்லெஸ்ங்கிறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ரெஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரெஸ்ட் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து .NETல ஒர்க் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா .NETல இப்போ வெப் ஏபிஐ இருக்குல்ல, வெப் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற சொல்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். நம்ம கிரியேட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், நீங்கள் ஜாவானா ஜாவாவில் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து .NETல பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வெப் ஏபிஐ கிரியேட் பண்ணலாம், வெப் ஏபிஐ மீன்ஸ் ரெஸ்ட் ஏபிஐ ஆர் ரெஸ்ட் சர்வீஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.